رب العالمين الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. என்ன கிளாஸ்ங்கடா? யாருக்காவது சொல்லிடுவோம். நாங்கள் எத்தனை எழுத்துக்களுடைய மஹ்ரஜியல் படிச்சுக்கிறோம் சொல்லி யாராவது என்னென்ன எழுத்துக்கள் நம்ம எழுத்துக்கள் முடிஞ்சு காட்ட தேவையில்லை. டாக்டர் சொல்லக்கூடாது. எத்தனை செய்யணும்? 6. என்னன்னா ஸ்டார்டிங் சொல்லுங்க. நான் இங்கே தான் வாங்க. ஆஹா இது வா மேலுக்கு வந்துட்டீங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன? ஹம்ஸா ஹா ஹம்ஸு ஹா ஹம்ஸா. அது எப்படி மொழிகிறது? ஹா ஹி ஹூ சொல்லுங்க. ஹா 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 ஹி ஹூ ஹூ ஹா. அது ஹா ஹா ஹாவுடைய ஹம்ஸா. ஹம்ஸா எப்படி சத்தம் வரும்? ஹா 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 ஆ இ ஊ. ஹாவுடைய சத்தம் வரும் ஹா. சொல்லுங்க. ஹா ஹி ஹூ. அதுக்கு அடுத்த மக்ரஜ் என்ன மேலுக்கு? ஐன் ஹா. ஐனுடைய உச்சரிப்பு எப்படி வரும்? ஆ ஆ ஆ இ ஊ. அஹ் ஹா ஹி ஹூ. அதுக்கு மேலுக்கு என்ன மக்ரஜ்? கைன் ஹா. கைனுடைய மக்ரஜ் எப்படி? அர் ரா ரி ஓ. ஹாவுடைய மக்ரஜ் அஹ் ஹா ஹி ஹூ. இந்த 6 மக்ரஜும் தொண்டையிலிருந்து வெளிப்படக்கூடிய மக்ரஜ். பிரதானமான மக்ரஜ் வெளிப்படக்கூடிய இடங்களாக 4 சொல்லணும். தொண்டை ஒன்று, அடுத்தது வாய், அடுத்தது மூக்கு, 4வதாக வாயிலையும் தொண்டையிலையும் திறந்த பகுதி. இப்ப நாங்க தொண்டையில் வரக்கூடிய மக்ரஜ் பார்த்தோம். அடுத்த கட்டமாக வரக்கூடிய மக்ரஜ் எதிலிருந்து வரும்? வாயிலிருந்து வரக்கூடிய மக்ரஜ். அப்ப இதனால இந்த வாயிலிருந்து வரக்கூடிய மக்ரஜ்கள் படிக்கிறதுக்கு எங்களுக்கு சில இடங்கள் அறிஞ்சு வச்சுக்கிறது தேவை. சரி, இதுல போடப்பட்டிருக்கிறது மேல் அன்னம், வாயுடைய மேல் பகுதி. ஏன் இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா, நாவ இந்த இடத்துல பேத்து வச்சா இந்த மக்ரஜ் வரும்னு சொல்லி நாம பார்க்கணும். சரி, ஆக முன்னால் என்னது? முரசு. அந்த ஈரல் போட்டி முரசு வைக்கும். அதுதானே நாவ அந்த முரசில பண்றதை சொல்லும் பொழுது அந்த இடத்துல எங்களுக்கு அந்த நாவ வச்சு மொழியை தேவைப்படும். அதுக்கு அடுத்ததாக முன் அன்னம், அது முற்பகுதி. மேல் அன்னத்துடைய முற்பகுதி, அதாவது முரசுக்கு முன்னால், அதை விட கொஞ்சம் முன்னுக்கு. அதுக்கு அடுத்ததாக எலும்பு அன்னம். பாருங்க, ஆக உள்ளக்கு இருக்கும் சதை, சொஃப்டான சதை அன்னம். அதுக்கு முன்னால எலும்பான அன்னம் இருக்குது. அடுத்து அதுக்கு முன்னுக்கு சதை அன்னம் மென்மையாயிருக்கும் அந்த. சரி, அதுக்கு அடுத்ததாக அந்த உள்நாக்கு, தொங்கல் இருக்கக்கூடிய இந்த நாக்கு. சரி, இது வாயிலைய மேல் அன்னத்துடைய தோற்றம். சரிதானே? அடுத்ததாக நாங்க இந்த பற்களை பத்தியும் நாங்க இந்த பார்க்கணும் வாயிலை ஸ்டார்ட்ல. ஆனால் இன்றைக்குரிய மக்ரஜுக்கு அது தேவைப்படாது. அதை தர்ஜுமா சரியா பண்ணி அதை வாரங்கள் மகள் இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம். வாயுடைய ஆரம்ப முதல் மக்ரஜாக வெளியாகக்கூடிய மக்ரஜ் தான் எது? காஃப். இந்த தர்த்தீப் மாறணும். காஃப். ஆஃப் வந்து எங்கிருந்து வெளியாகுதுல பாருங்க, நாக்கின் கடைசி பின்பகுதி. இந்த நாவுடைய இந்த அப்படியே நாவு இந்த இடத்துல இந்த வகைக்கு பின்பகுதி. மேலுள்ள சதை அன்னம் இந்த மேல இந்த இடத்துல தான் சதை அன்னம் வெளியே. இந்த சதை அன்னத்துடன் இணையும் பொழுது காஃப் வெளியாகும். காஃப் பாருங்க, சொல்லுங்க.
பா பே ஓ நாவும் முன்ன படுவேன் அந்த இடத்துல பட்டாதான் சரியான சத்தம் வரும். அப் பா பே ஓ அப்பா அப்பு அப்பே இப்படி அந்த இடத்துல நான் போடணும். இது என்ன பா நோக்கத்தோட வரக்கூடிய நாம் முடிஞ்சோம். இதை நாம சத்தா வச்சு முடிஞ்சு பார்ப்போம். அடுத்ததாக இந்த நாவுடைய பாருங்க தொங்கல் தான் படுது. இதை கொஞ்சம் தாண்டி இந்த இடம் படும் பொழுது காப்புடைய மக்கள் பாருங்க நாவும் கொஞ்சம் படிச்சு பாருங்க. ரெண்டையும் டச் பண்ணி அடுத்த பிக்சர் வரும் இன்ஷால்லா. இது பாருங்க இது கொஞ்சம் தள்ளி இருக்கு. அதை விட சற்று முன்னுக்கு என்ன இருக்குது கா அக் கா கி கு கா கி கு அக்க அக்கு அக்கி. அப்ப அந்த நாவுடைய நாவின் கடைசி பின்பகுதி மேலுள்ள சதை அன்னம். இந்த சதை அன்னம் இருக்குது சரி. இதை பாருங்க சதை அன்னம் மற்றும் எலும்பு அன்னம் ரெண்டோடையும் சேர்ந்து படும். ரெண்டும் சேர்ந்து பட்டது மூலம் தான் ரெண்டும் இணைஞ்சுதான் இந்த காஃபர் நான் டச் பண்ணும் பொழுது ஆனா மிகைக்கிறது சதை அன்னம். மிகைக்கிறது சதை அன்னம். ஆனா நான் அதுக்கும் சேர்ந்துதான் படும். கா கி கு. பாருங்க இந்த சூறால இந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்பு போடப்பட்டிருக்குது. நான் இந்த எழுத்துக்கள் உச்சரிக்கும் பொழுது ஏற்கனவே படிச்ச 6 எழுத்துக்களையும் கவனிச்சு கொண்டு தான் இப்ப முடியும். ஏற்கனவே நாங்கள் முடியும் பொழுது ஒரு மக்ரஜ் சொல்லும் பொழுது இன்னொரு மக்ரஜ் தப்பிச்சு பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப 6 முடிஞ்சு இப்ப 7வது மக்ரஜை நாங்கள் மொழிய போறோம். எனவே அந்த 6 சரியா மொழியப்படும். சரி பாருங்க إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. إياك إياك نعبد وإياك نستعين. சரி இதுல பாருங்க முதல்ல ஹம்சா நான் படிச்சுக்கிறோம். ஹம்சா அதுக்கு இந்த காஃப் படிச்சோம். நஅபுது ஐன் படிச்சுக்கிறோம். وإياك திருப்ப ஹம்சா இந்த காஃப் அப்புறம் நஸ்தஈன்ல ஐன். இந்த ஒவ்வொரு மக்ரஜையும் சரியா மொழிபடும். إياك نعبد وإياك نستعين. إياك نعبد وإياك نستعين. ஐனுடைய சத்தம் கொஞ்சம் வளையமாயிட்டு ரைட்டா. إياك نعبد إياك نعبد نعبد இல்ல نعبد وإياك نستعين. وإياك نستعين. طيب نبغى نبغى هاوடைய مخرج என்ன சொல்றேன். அப்ப என்னது அந்த குரல் வரை பெருசா தொடர்பட்டது அந்த சத்தம் ஓவர் ஆகும். காத்து அதிகமாக வெளியாகும். அப்படிலாம் சாதாரணமா اهدنا الصراط المستقيم. முஸ்தகீம் அல்ல நாவு சதை அன்னதுல படும். அதிகமா கலக்கம் கூடாது. முஸ்தகீம் مستقيم. اهدنا الصراط المستقيم. اهدنا الصراط المستقيم. طيب قل எப்படி قل أعوذ برب الناس. பாருங்க எவ்வளவு கருத்து வித்தியாசமா உண்டு. குல் குல்னா என்ன? குல் நல்ல நான் மொழிகிறேன். குல் நான் குல் என்னும் பொழுது என் நாவு படையுது
நடுவுல சதை எண்ணத்துக்கும் எலும்புக்கும் சேர்ந்தப்படுது. குல்னா சாப்பிடு சாப்பிடு, குல் என்றா கூறுவீரா. அதனால சரியான கருத்து வித்தியாசமாகுது. சரி, இப்ப இன்னைக்கு நாங்க குல் அல்ல குல் காஃப் குல் குல் அஊது பிரப்பின் நாஸ். பாருங்க, இன்னைக்கு ரெண்டு எழுத்துக்கள் கிட்ட கிட்ட இருக்கு. நான் படிச்ச ரெண்டு மக்ரஜ். என்ன மக்ரஜ்? ஹம்சாவும் ஐன். முதல்ல அ, அடுத்தது ரு. அஊ அ ரு. குல் அஊது. சொல்லுங்க. குல் அஊது. அவுது வந்தா ரெண்டும் ஹம்சா. அவுது லேசாயிக்குது, மேலுக்கு அர்த்தம் இல்லை. அவுது ஆனா அர்த்தம் இல்லை. அஊது குல் அஊது குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ். قل أعوذ برب الفلق فلق. இந்த காஃப்ல இன்னொரு இதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த காஃப் கல்கலாவுடைய காஃப்னு சொல்றேன். பாருங்க, நான் சொல்ற வித்தியாசத்தை பாருங்க. ஃபலக் ஃபலக் வித்தியாசம் தான். அப்ப இந்த காஃப் கலக்கி ஓதப்பட வேண்டிய காஃப், அது பின்னால படிக்கிறோம். قل أعوذ برب الفلق. இந்த ஃபலக் என்று சொல்றோம்னா காஃப் காஃப் உள்ள சதைய நடக்கணும். மின் ஷர்ரி மா خلق. இந்த சூறால இந்த ஆயத்துல எத்தனை நாங்க படிச்ச எழுத்துக்கள் வந்து இருக்குது? இந்த ஆயத்துல ரெண்டு எழுத்து வந்து என்னன்னா ஹா, அடுத்தது கா. அப்ப ஹா கனமா சொல்லப்படும். மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب. غاسقின் இல்ல, அது இந்தியோட முடியும். சரிதான், இதுக்கு போறோம். غاسقின் அந்த இடத்துல இருக்கிறோம். ومن شر غاسق إذا وقب. وكبل وقب. ومن شر غاسق إذا وقب. ومن شر النفاثات في العقد. உகதல் எத்தனை எழுத்து கிட்ட கிட்ட நான் படிச்சது? ஐனும் காஃபும். ومن شر النفاثات في العقد. قل قل எப்படி? قل هو الله أحد. நாங்க போன கிழமை படிச்ச ஒரு விஷயம் தெரியுது. என்ன? அல்லாஹ்வுடைய சட்டம். அப்ப காஃப் சரியா மொழியப்படும், சதை என்னத்துல படும்? குல் குல் அஊ குல் ஹுவல்லாஹு. எப்படி? ஹுவல்லாஹு அல்ல, ஹுவல்லாஹு. குல் ஹுவல்லாஹு அஹத். அஹத் பாருங்க, ஹம்ஸா அடுத்தது ஹா. ولم يكن له كفوا أحد. يكن كا يكن ولم يكن له كفوا أحد. ما أغنى عنه ماله وما كسب. நாங்க
வந்தீங்க. இந்த பாரு ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன வந்தீங்க? ஹம்சா வந்தீங்க. அடுத்தது கைன். அர்னா சொல்லுங்க. அர்னா மா அர்னா அன்ஹு சும்மா அன்ஹு இல்ல அன்ஹு மா அர்னா அன்ஹு மாலுஹு வமா கஸப் فسبح அதுல என்ன இருக்கு நான் படிச்சது ஹா فسبح بحمد ربك பாருங்க ரெண்டுலயும் ஹா இருக்குது فسبح بحمد فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا إنه كان توابا قل يا أيها الكافرون ஸ்டார்ட்டுக்கு நான் சொன்னோம் திறந்த வெளியில் வரக்கூடிய சில எழுத்துக்கள் ஹம்சா யா வாவுன்னு பார்த்தோம். அது வாவு மொழியும் பொழுது ரெண்டு இப்படி வரணும். அதாவது காஃபிரூன் அப்பதான் வாவுடைய சரியான சத்தம் வரும். காஃபிரூன் வாய் அசையாம விடுவதால் அசையாமிக்கும் பண்ணா சரியான அது சத்தம் வரும். அப்ப قل يا أيها الكافرون அப்படி சொன்னாதான் வாவுடைய அரபிகள் மொழியக்கூடிய சரியான உச்சரிப்பு வரும். லம் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் லக்கும் தீனுக்கும் إنا أعطيناك الكوثر பாருங்க இங்க ஃபர்ஸ்ட்க்கு ஹம்சா இன்னா ரெண்டாவது ஹம்சாவும் ஐன் கிட்ட கிட்ட இருக்குது. எப்படி إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر وانحر إن شانئك إذا همزة إن شانئك هو الأبتر நிறைய பயிற்சி எடுக்கணும். இன்ஷால்லா பயிற்சி எடுக்கும் பொழுது வரும். அதனால இன்ஷால்லா கவனிச்சு ஒவ்வொருத்தரும் நீங்கள் எந்த சூறாவை ஓதினாலும் கூட நாங்கள் படித்த எழுத்துக்கள் வரும் பொழுது மனசுக்கு எடுத்து எப்படி உச்சரிக்கிறது அந்த சந்தர்ப்பங்களை உச்சரிக்கோங்க. தொழுகையில் விசேஷமாக ஓதின எழுத்துக்கள் நிறைய வருது. அந்த எழுத்துக்கள்ல சரியான முறையில் ஓதுறதுக்கு இன்ஷால்லா முயற்சி எடுங்க. அல்லாஹ் அனைவரையும் சிறந்த முறையில் குர்ஆனை ஓதி அமல் செஞ்ச கூட்டத்தில் சேர்த்தருவானாக.